ஓகே. பிவட் டேபிள பத்தின ஒரு சின்ன டிஸ்கஷன பண்ணலாம். பிவட் டேபிள் என்னன்னே தெரியாதவங்களுக்கு இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க குடுக்கும். தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு சில புது அப்டேட்ஸ் இதில இருக்கு. முதல்ல பிவட் டேபிள்னா என்ன அப்படின்னு பேசுவோம். பிவட் டேபிள் அப்படின்றது வந்து எக்ஸல்ல இருக்கிற ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஃபங்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த பெரிய டேட்டாவவே நம்ம பார்க்கிறத விட, இந்த மாரி ஒரு பிரசன்டபிளான ஒரு சம்மரைஸ்ட் ஆர் அக்ரிகேட்டட் ஃபார்ம்ல பார்க்கும்பொழுது, இந்த டேட்டாவ நீங்க ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். என்னதான் அந்த டேட்டாவ நீங்க படிச்சு புரிஞ்சுக்க முடியும்னாலும், இந்த டேட்டா அதாவது இந்த பிவட் டேபிள் உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க குடுக்கும். iPhoneவுடைய சேல்ஸ் மொத்தமா எவ்வளோ? Samsungனுடைய சேல்ஸ் மொத்தமா எவ்வளோன்னு ஒரு ப்ராடக்ட் வைஸ் உங்களுக்கு சேல்ஸ் வேல்யூ குடுத்து, இந்த மாரி நீட் எங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாமே உங்க டேட்டாவ சம்மரைஸ் பண்ணுறதுக்கு, அக்ரிகேஷன் பண்ணுறதுக்கு இத யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? இப்போ இத எப்படி பேசிக்கா கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, தெரிஞ்சவங்களுக்கு போர் அடிக்கும். தெரியாதவங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. செலக்ட் பண்ணுங்க. டேட்டாவ முதல்ல செலக்ட் பண்ணிட்டு, இன்சர்ட் பிவட் டேபிள் ஃப்ரம் டேபிள்/ரேஞ்ச கிளிக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எந்த இடத்துல இந்த பிவட் டேபிள கிரியேட் பண்ண போறீங்கன்னு கேட்குது. எக்ஸிஸ்டிங் ஷீட்லயே நான் பண்ண போறேன்றத குடுத்துட்டு, இந்த இடத்துல வரணும் அப்படின்னு ஓகே பண்ணிடுறேன். என்ன வரும் அப்படின்னா, ஒரு பிளாங்க்கான ஒரு பிளேஸ் ஹோல்டர் மட்டும் வரும். பிவட் டேபிள் ஃபுல்லா வரல. வெறும் பிளேஸ் ஹோல்டர் மட்டும் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல என் டேட்டா என்னென்ன ஹெட்டர் இருக்கோ அதெல்லாம் இந்த இடத்துல வந்துருச்சு. இந்த இடத்துல எனக்கு 4 ஹெட்டர் இருக்கு. இந்த இடத்துல எனக்கு 4 ஃபீல்டு வந்திருக்கு. இந்த பிவட் டேபிள்ல நீங்க தெரியிற மாதிரியே இந்த இடத்துல நான் டெவலப் பண்ணணும் அப்படின்னா, ரோ அப்படின்ற செக்மென்ட்ல ப்ராடக்ட் நேம் எடுக்கணும். ப்ராடக்ட் நேம ரோல நான் பிளேஸ் பண்றேன். சேல்ஸ் வேல்யூ எடுத்து வேல்யூல பிளேஸ் பண்ணணும். தென் கண்ட்ரின்றது மேல தெரியுது. ஃபில்டர் பண்ற ஆப்ஷனா வந்திருக்கிறதுனால கண்ட்ரி எடுத்து ஃபில்டர்ல பிளேஸ் பண்ணணும். இந்த மாரி பிளேஸ் பண்ணி இத கிரியேட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளா, நேட்டிவா ஒரு பிவட் டேபிள் இப்படி தான் கிரியேட் பண்ணுவோம். பிவட் டேபிள் வேண்டாம்ப்பா. பிவட் டேபிள் ஒரு சில ப்ராப்ளம் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகாது அப்படின்னு நெறைய பேர் நினைப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிவட் டேபிளே போடாம பிவட் டேபிளுடைய அவுட்புட்ட ஃபார்முலா மூலமா கிரியேட் பண்ணுவாங்க. எப்படின்னா, இந்த இடத்துல நான் ஈக்குவல் டூ போட்டு யூனிக் அப்படின்னு ஒரு ஃபார்முலாவ போட்டு இந்த ப்ராடக்ட் நேம செலக்ட் பண்ணி என்டர் பண்ணேன்னா, அந்த ப்ராடக்ட் நேம் வந்து இங்க வந்த மாதிரியே வந்துடுச்சு. பட் டிஃபரெண்ட் ஆர்டர்ல வந்திருக்கு. அது நமக்கு ப்ராப்ளம் இல்ல. பிவட் டேபிள் வந்துடுச்சு. அதே மாரி இந்த இடத்துல போயிட்டு சம் இஃப் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன போட்டுட்டு, ரேஞ்ச் அப்படின்ற இடத்துல இந்த ரேஞ்ச நான் குடுத்துக்கிறேன். கம்மா குடுக்குறேன். ஃபுல்லா செலக்ட் பண்றேன். நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணலாம். கிரைட்டீரியா iPhone, கம்மா. சம் ரேஞ்ச் வந்து இந்த சேல்ஸ் அப்படின்ற வேல்யூ இருக்கிற ரேஞ்ச். இப்போ என்டர் பண்ணேன் அப்படின்னா, iPhoneவுடைய நேம் தட் இஸ் சேல்ஸ் வேல்யூ வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவ லைட்டா ட்வீக் பண்ணிட்டு, இப்போ இந்த ஃபார்முலாவ நான் கீழ டிராக் பண்ணிட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற அதோடைய சேல்ஸ் வேல்யூ வந்துருச்சு. இங்க வந்து அதே வேல்யூ தான் இங்கேயும் வந்திருக்கும். பட் என்ன ஃபார்முலா மூலமா வந்திருக்கு. ஆர்டர் மாறி இருக்கு. ஆர்டரையும் நீங்க சரி பண்ணணும் அப்படின்னா, நெறைய மெத்தட்ல பண்ணலாம். டோட்டல் போட்டு பார்க்கும்போது கூட இந்த வேல்யூவும் சேமா இருக்கு. பிவட் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஃபார்முலா மூலமாவே பண்ணிட்டோம். பிவட் டேபிள் அப்டேட் ஆகுறதுல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு பிவட் டேபிளுடைய அவுட்புட்ட ஃபார்முலேட்டட் அவுட்புட்டா கிரியேட் பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்பொழுது, இந்த இடத்துல நான் வந்து iPhoneவுடைய வேல்யூ வந்து 6000 இருக்கு இல்லையா? 60,000 நான் போட்டுட்டு என்டர் பண்ண உடனே, இந்த 2 இடத்துலயும் இந்த வேல்யூ தான் சம்மரைஸ் ஆகி வரப்போகுது. பட் ஃபார்முலாவுல உடனே அப்டேட் ஆகும். இந்த பிவட் டேபிள்ல அது அப்டேட் ஆகாது. என்டர் பண்ணும்பொழுது நீங்க பாருங்க. பார்த்தீங்களா? தெரியுது iPhoneவுடைய வேல்யூ டிராஸ்டிக்கா மாறி இருக்கு. பட் இங்க மாறுன மாற்றம் இங்க மாறி இருக்கு. பட் இங்கேயும் மாறல. அது நேட்டிவ் ப்ராப்ளம் இன் பிவட் டேபிள். அத ஓவர்கம் பண்றதுக்கு இப்போ ஒரு சில அப்டேட்டும் வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் மெத்தட் வந்து வந்திருக்கு. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம VBAலாம் யூஸ் பண்ணி அப்டேட் பண்ண வைப்போம். ஒருவேளை வேல்யூ மாறிடுச்சுன்னா, பிவட் டேபிள ரிஃப்ரெஷ் பண்ணு அப்படின்னு தட் இஸ் VBAல கோட் எழுதி அத நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஒரு காலத்துல. அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம் அப்டேட் ஆனாலும் பரவால்ல, வென் ஐ ஓப்பன் தி பிவட் டேபிள் எனக்கு இது அப்டேட் ஆனா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பிவட் டேபிள் ஆப்ஷன் போவாங்க. அதில டேட்டாவ கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இங்க பாருங்க. ரிஃப்ரெஷ் டேட்டா வென் ஓப்பனிங் த ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, வென் யூ ஓப்பன் அன் எக்ஸெல் ஃபைல், த பிவட் டேபிள் வில் கெட் ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட்டட். அது நடக்கும். அதுவும் நடக்கும். பட் எக்ஸாக்ட்டா டேட்டாவ மாத்துன உடனே மாறாது. வென் யூ ஓப்பன் அன் எக்ஸெல் ஃபைல் அத அப்டேட் பண்ணணும். அத பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம்ப்பா. ஃபார்முலா போட்டு நான் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு பண்ண மாட்டேன். இந்த மாரியான விஷயங்கள்லாம் தேவையில்ல. எனக்கு உடனே அப்டேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க,
இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். பிவட் டேபிள டிசைன் பண்ணி போட்டு முடிச்சுட்டு செலக்ட் பண்ணுங்க. பிவட் டேபிள் அனலைஸ்க்குள்ள போனீங்கன்னா, டேட்டான்ற குரூப்ல ஆட்டோ ரிஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? இந்த பிவட் டேபிள செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, இதில பாருங்களேன். இது எனேபிள் இதுலயும் பண்ணப்பட்டாச்சு, இதுலயும் பண்ணப்பட்டாச்சு. இது ஃபார் நார்மல் ஃபார்முலா. ஸோ இந்த 2 பிவட் டேபிளும் இப்போ ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகுன்ற மாதிரி செட் ஆயிருச்சு. இப்போ நான் ஒருவேளை இந்த 60,000 6,000 மாத்தும் பொழுது, உடனே இந்த இடத்துலயும் அப்டேட் ஆனத நீங்க பார்த்திருப்பீங்க. முதல்ல உங்களுக்கு இந்த மாரி அப்டேட் நடக்குதான்னு பாருங்க. அப்படி நடக்கல அப்படின்னா, ஒருவேளை நீங்க லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் எக்ஸெல் வச்சில்லன்னு அர்த்தம். அத வச்சிருக்க ட்ரை பண்ணுங்க. சம்டைம் உங்க டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்காம எக்ஸ்டர்னல் எக்ஸெல் ஃபைல்ல இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி டேட்டாவ இது அப்டேட் பண்ணாது. நம்பர் 1 சரியா? நார்மலா இன்டர்னல் டேட்டால ஒர்க் ஆகுற மாதிரி எக்ஸ்டர்னல் டேட்டால ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி ஒருவேளை இருக்கு அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாரி வென் ஓப்பன் எக்ஸெல் ஃபைல் குடுக்கலாம். இல்லன்னா பிவட் டேபிள் தட் இஸ் விபிஏ மூலமா அப்டேட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் நார்மலா இந்த நேட்டிவான புது ஆப்ஷன், நியூ ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகாததுக்கு காரணம் ஒருவேளை எக்ஸ்டர்னல் டேட்டாவா இருக்கலாம். உங்களுடைய டேட்டா சோர்ஸ். சம்டைம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எக்ஸெல் ஃபைல ஷேர் பண்ணி கொலாபரேட்டிவ் மோட்ல நீங்களும் உங்க ஃப்ரெண்டும், நீங்களும் உங்க கொலீக்ஸும் ஒண்ணா ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்டேட்லாம் பண்ணுவீங்க. அந்த மாரி சினாரியோல இந்த பிவட் டேபிள் அப்டேட் பண்ற ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகாம போகலாம். ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். பிவட் டேபிள் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகாது. அதுக்காக ஒரு சில மெத்தட நம்ம யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணுவோம். விபிஏ யூஸ் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணும்பொழுது அப்டேட் ஆகுற மாரி செட் பண்ணிடுவோம். அப்படி இல்லன்னா, இந்த நியூ ஆப்ஷனை யூஸ் பண்ணி வெனெவர் அ டேட்டா இஸ் கெட்டிங் அப்டேட்டட் இந்த பிவட் டேபிளும் அப்டேட் ஆகுற மாதிரி நீங்க பண்ணலாம். அது பண்றதுக்கு செலக்ட் பண்ணணும். பிவட் டேபிள் அனலைஸ்ல போயிட்டு இத எனேபிள் பண்ணணும். சரியா? அப்புறம் என்னென்ன மாரியான சினாரியோலாம் இது ஒர்க் ஆகாதுன்றதையும் நான் ஒரு சம்மரி மாரி சொன்னேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த கிளாஸ்ல இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான எக்ஸெல் சம்பந்தமான விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ.